சமீபத்தில் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு சென்றிருந்த போது ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் காரின் வீடியோவை பகிர்ந்து, இது தருதலைகள் அல்லது தற்குறிகளின் வேலையா என்று கோபத்துடன் கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் அரசியல் ரீதியாக பல விமர்சனங்களை முன்வைப்பவர் என்பதால் இது அரசியல் பழிவாங்கலாக இருக்குமோ என்று பலரும் கருதினர். ஆனால் காவல்துறையின் விசாரணையில் அதற்கு பின்னால் அரசியல் நோக்கம் ஏதுமில்லை என்பது தெரிய வந்தது. ஜேம்ஸ் வசந்தன் தனது காரை ஒரு வீட்டின் வாசலில் நிறுத்தியதால் வீட்டிற்குள் செல்ல முடியாமல் ஆத்திரமடைந்த அந்த வீட்டின் உரிமையாளரே கண்ணாடியை உடைத்தது கண்டறியப்பட்டது. இந்த சம்பவத்தில் தவறுதலாக அரசியல் சாயம் பூசப்பட்டதற்கும் தான் ஆவேசத்தில் பயன்படுத்திய வார்த்தைகளுக்காகவும் ஜேம்ஸ் வசந்தன் வருத்தம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், இத்தனை ஆண்டு ஊடக அனுபவம் இருந்தும் இந்த பிழையை நான் செய்தது மிகுந்த மன உளைச்சலை தருகிறது. பலருடைய நேரத்தையும் உணர்வுகளையும் இது பாதித்து விட்டது. எனக்கு அளவு கடந்த வேதனையையும் கொடுத்திருக்கிறது என்று தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தாலும் அரசியல் காரணம் இல்லை என்பதால் அந்த வீட்டின் உரிமையாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது.